பரந்த உள்ளம் கொண்ட திறமூல அன்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நமக்கு தேவையான பார்கோடு, QR கோடு இது போன்ற குறியீட்டு முறைகளை நாமளே நமக்காக இங்க்ஸ்கேப் அப்படிங்கிற டூலை பயன்படுத்தி எப்படி உருவாக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்க்குறது யாரெங்கே வழிவழி. என்னோட பேர் MVP. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இங்க்ஸ்கேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். மெனு, அப்ளிகேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், இங்க்ஸ்கேப். ஓகே, இங்க்ஸ்கேப் ஓப்பன் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த பார்டர் நமக்கு தேவையில்லை, பேஜ் பார்டர். அதனால் நம்ம ஃபைல், டாக்குமெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், இங்கே பார்டர் அப்படிங்கிற செக்ஷனில் ஷோ பேஜ் பார்டர் அப்படிங்கிறத அன்செக் பண்ணிவிடுங்க. அப்புறம் யூனிட்ஸ் எல்லாம் வந்து பிக்சல் அப்படிங்கிற யூனிட்டுக்கு மாற்றிடுங்க. ஓகே, இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெனுவில் வியூஸ், கஸ்டம்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஜூம் லெவலில் 1:1 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் என்னோடய இன்டர்ஃபேஸ் போலியே உங்களோட இங்க்ஸ்கேப் இருக்கும், நீங்கள் கற்றுக்கிறதுக்கும் சுலபமாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்கோடு, QR கோட், டேட்டா மேட்ரிக்ஸ் இது போன்ற விஷயங்களை எப்படி நம்ம இங்க்ஸ்கேப் பயன்படுத்தி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு பயன்படுறது இங்க்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ். இதுவும் எங்கள் மெனு போர்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற மெனுவை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பல வகையான இங்க்ஸ்கேப்பில் இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன்ஸ் லிஸ்ட் அவுட் ஆகும். இது எல்லாமே டிஃபால்ட்டாக உங்களுக்கு சாஃப்ட்வேர்லேயே வரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான வேறு சில எக்ஸ்டென்ஷன்ஸையும் நீங்கள் நெட்லேருந்து டவுன்லோடு பண்ணி இங்க்ஸ்கேப்பில் இன்ஸ்டால் பண்ணி பயன்படுத்திக்கலாம். எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட செயல்பாடை தானியக்கமாக இங்க்ஸ்கேப்பே செய்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு டூல் தான் வந்து எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது. எக்ஸ்டென்ஷன்ஸ், ரெண்டர், அதில் வந்து பார்கோட் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னாக்கா ஒரு 3 ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். கிளாசிக், டேட்டா மேட்ரிக்ஸ், QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பார்கோட், அதாவது இந்த குறியீட்டு முறைகளில் ஒரு 3 பகுதியை நம்ம பிரிக்கலாம். அதாவது பார்கோட்ஸ், டேட்டா மேட்ரிக்ஸ், QR கோட் அப்படின்னு சொல்லிட்டு. பார்கோட் அப்படிங்கிறது 1 டைமென்ஷனல் குறியீட்டு முறை, அதாவது பட்டை குறியீடுன்னு சொல்லுவாங்க. கருப்பு வெள்ளை கோடுகள் தான் இருக்கும். இது 1 டைமென்ஷன். அந்த மாதிரியான குறியீட்டு முறையை நம்ம பார்கோட் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து கிளாசிக் அப்படிங்கிற செக்ஷனில் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு இந்த பார்கோடில் வந்து எண்களை மட்டும்தான் நம்ம குறியீடாக மாற்ற முடியும். எழுத்துக்களையோ அல்லது சிறப்பு குறியீடுகள், ஸ்பெஷல் கேரக்டர்ஸையோ நம்ம இதில் பயன்படுத்த முடியாது. அதனால் எழுத்துக்களையும் ஸ்பெஷல் கேரக்டர்ஸையும் சேர்த்து குறியீடாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் வந்து டேட்டா மேட்ரிக்ஸ். டேட்டா அப்படின்னாலே உங்களுக்கு தெரியுது, தரவு. அது வந்து எண்ணாகவும் இருக்கலாம், எழுத்தாகவும் இருக்கலாம், அல்லது வேறு சில சிறப்பு குறியீடுகளாகவும் இருக்கலாம். அப்போ எந்த தரவாக இருந்தாலும், எந்த டேட்டாவாக இருந்தாலும் அதை வந்து ஒரு மேட்ரிக்ஸ் வடிவத்தில் கணினி படிக்கும் வகையில் ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து டேட்டா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து வந்து QR கோட். QR கோட் அப்படிங்கிறது குயிக் ரெஸ்பான்ஸ் கோடு அப்படின்னு அழைக்கப்படுது. அதாவது கணினியால் மிக வேகமாக படித்தறியக்கூடிய ஒரு குறியீட்டாக்க முறை தான் வந்து QR கோட் அப்படிங்கிறது. இதுவும் கிட்டத்தட்ட டேட்டா மேட்ரிக்ஸ் போலியே தான். இதுலேயும் நம்ம எண்கள், எழுத்துக்கள், அப்புறமேட்டு சிறப்பு குறியீடுகள் இது போன்ற எல்லாத்தையும் நம்ம குறியீடாக மாற்ற முடியும், அதாவது QR கோடாக மாற்ற முடியும். ஓகே, இதெல்லாம் எப்படி நம்ம செயல்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்கோடில் கிளாசிக் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, இது வந்து பார்கோடை உருவாக்கக்கூடிய ஒரு எக்ஸ்டென்ஷன். இந்த பார்கோட் டைப் அப்படிங்கிறதுல பல வகையான டைப்ஸ் இருக்குது. அதில் UPC அப்படிங்கிறது யூனிவர்சல் ப்ராடக்ட் கோடு அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு உலகளாவிய நிறுவனம் இந்த பார்கோடுக்கான நெறிமுறைகளெல்லாம், ப்ரோட்டோக்கால்ஸ் எல்லாம் உருவாக்கி பல ஸ்டாண்டர்ட்ஸை வரையறுத்து வச்சுருக்காங்க. அதுதான் நீங்கள் இங்கே பார்க்குற டைப்ஸ். UPC-A, UPC-E, கோட் 39 இது போல் நிறைய வகையான ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் உங்களுக்கு எந்த ஸ்டாண்டர்டு வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் குறிப்பிட்ட எண்கள் வரைக்கும் தான் குறியீட்டாக்கம் பண்ண முடியும் அப்படின்னு சில கட்டுப்பாடுகள், விதிமுறைகள்லாம் இருக்கும். அதை நீங்கள் அந்த இதை சூஸ் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டேட்டா உங்களுக்கு எந்த டேட்டாவை பார்கோடாக மாற்றணுமோ அந்த டேட்டாவை பார்கோட் டேட்டா அப்படிங்கிற இந்த பாக்ஸில் நீங்கள் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டேட்டா ஏற்கனவே கொடுத்துருக்கேன். இதை நம்ம பார்கோடாக மாற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு சில எண்களை வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பாரோட ஹைட்டு எவ்வளோ நம்ம இங்கே முடிவு பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் அப்ளைன்னு கொடுக்குறேன். இப்போ நமக்கு ஒரே எரர் மெசேஜ் வருது. ஏன் எரர் மெசேஜ் வருது அப்படின்னாக்கா, நான் கடைசியாக சில எண்கள் கூடுதலாக கொடுத்தேன் இல்லையா, அதனால தான். ஏன்னாக்கா UPC-A பார்கோடு இந்த டைப் ஆஃப் பார்கோட்ஸில் வந்து குறைந்தபட்சம் 11 எண்கள் அல்லது அதிகபட்சம் 12 எண்கள்
அதாவது இலக்கங்கள் 11லேருந்து 12 இலக்கங்கள் மட்டும்தான் எண்கள் கொடுக்க முடியும். நம்ம வந்து அதிகப்படியான இலக்கங்கள் 15 வரைக்கும் கொடுத்துருக்கோம், அதான் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுது. இதுபோல் வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் சில நெறிமுறைகள் வரைமுறைகள் இருக்கும். அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டும் அதை பயன்படுத்தலாம். அப்படி தெரியாமல் பயன்படுத்தினாலும் இங்க்ஸ்கேப் உங்களுக்கு அதை சொல்லி கொடுக்கும். ஓகே, இப்போ நம்ம கூடுதலாக சத்ததெல்லாம் அழிச்சிட்டு இப்போ நம்ம அப்ளைன்னு கொடுக்கலாம். ஓகே, இப்போ நமக்கான பார்கோடை உருவாக்கியாச்சு. மவுஸ் வீலை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னாக்கா பேஜ் பேன் ஆகும். கண்ட்ரோலில் ப்ரெஸ் பண்ணி மவுஸ் வீலை ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஜூம் இன் பண்ணலாம். ஓகே, இப்போ இதான் நம்மளோட பார்கோட். இதில் இந்த கருப்பு வெள்ளை பட்டைகள் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து மிஷின் ரீடபிள் பார்ட், அதாவது கணினி படிக்கக்கூடிய பகுதி. கீழே இருக்கக்கூடிய எண்கள் தான் வந்து நம்ம எந்த எண்ணை வந்து பார்கோடாக மாற்றிருக்கோமோ அந்த டேட்டா தான் இந்த எண்கள். இது வந்து ஹியூமன் ரீடபிள் பார்ட். இந்த நம்பர்ஸை நம்ம பார்த்தாலே படிச்சிருவோம். ஓகே, இதுதான் வந்து பார்கோட் அப்படிங்கிறது. இதை நம்ம வந்து இது எல்லாமே வெக்டார் தான் இல்லையா. இன்க்ஸ்கேப் அப்படின்னாலே ஒரு வெக்டார் ப்ரோக்ராம். அதனால் இதை நம்ம அன்குரூப் பண்ணி பார்க்க முடியும். அப்புறம் வந்துட்டு நம்ம குரூப்பும் பண்ணிக்க முடியும். இப்போ அன்குரூப் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு பாருமே வந்து தனித்தனி ஸ்ட்ரிப்ஸாக நமக்கு வந்துடும். ஓகே, எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு குரூப்பும் நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் பார்கோட் அப்படிங்கிறது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களுக்கு தேவையான பார்கோட்ஸை இது போல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மறுபடியும் எக்ஸ்டென்ஷன்ஸ், ரெண்டர், பார்கோட். இப்போ நம்ம டேட்டா மேட்ரிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டேட்டா மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னது போல் ஒரு எழுத்துக்கள், எண்கள், சிறப்பு குறியீடு எல்லாத்தையுமே வந்து இந்த QR கோடு, அதாவது ஒரு தரவு கணினி படிக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் மேட்ரிக்ஸ் வடிவத்தில் உருவாக்குறது தான் வந்து டேட்டா மேட்ரிக்ஸ். அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம இப்போ ஒரு தகவலை இதுக்கு கொடுக்குறோம். என்ன டெக்ஸ்ட் நம்ம டேட்டா மேட்ரிக்ஸாக மாற்றணுமோ அதை கொடுக்குறோம். சப்ஸ்கிரைப் டு AOT, அப்புறம் ஒரு எக்ஸ்க்ளமேஷன் மார்க், ஆச்சரியக்குறி, இதையும் கொடுக்குறோம். இதை நம்ம இப்போ டேட்டா மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். இதில் வந்து இது வந்து 2 டைமென்ஷனல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பார்கோட் அப்படிங்கிறது 1 டைமென்ஷன். டேட்டா மேட்ரிக்ஸ், QR கோடு இதெல்லாம் வந்து 2 டைமென்ஷன். இங்கே வந்து ஒரு பாராக இருக்கும். ஆனால் டேட்டா மேட்ரிக்ஸ் QR கோட்லலாம் வந்து செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கொயராக இருக்கும். பல ஸ்கொயர் சேர்ந்து ஒரு பெரிய ஸ்கொயரை உருவாக்கியிருக்கும். அதில் தான் நம்ம தகவல் மறைக்குறியீடாக்கம் செய்யப்பட்டிருக்கு. ஓகே, இதில் வந்து ஒவ்வொரு டேட்டா மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய செல்களோட எண்ணிக்கையை நம்ம இங்கே வரையறுக்க முடியும். 20 செல்லுக்கு 20 செல்லா அல்லது 10க்கு 10 இது மாதிரி நம்மளோட சைஸை டிஃபைன் பண்ண முடியும். இதை பொறுத்து தான் நம்ம ஒரு டேட்டா மேட்ரிக்ஸில் எவ்வளோ அளவிலான தகவலை ஸ்டோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த செல்களோட எண்ணிக்கையை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் ஒவ்வொரு செல்லோட, அதாவது ஒவ்வொரு ஸ்கொயரோட சைஸையும் எத்தனை பிக்சல் சைஸ் இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வரையறுத்துக்க முடியும். 4ன்னு இருக்குது, அது 4 பிக்சல் அப்படியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம 10க்கு 10 செல் அகலம், 10 செல் உயரம் இப்படிங்கிற அளவில் ஒரு சதுரத்தை, ஒரு டேட்டா மேட்ரிக்ஸை இந்த டேட்டாவை என்கோடு பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி மவுஸில் பேக்வேர்டாக ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஓகே, எவ்வளோ பெருசு உருவாக்கி பாருங்கள். 1 2 3 4 5 6 6 டேட்டா மேட்ரிக்ஸை உருவாக்கியிருக்கு இந்த டெக்ஸ்ட்டை டேட்டா மேட்ரிக்ஸாக மாற்றுறதுக்கு. ஏன் அப்படின்னாக்கா போதுமான அளவு செல்ஸ் அதுக்கு இல்லை சிங்கிள் இதிலே உருவாக்குறதுக்கு. ஏன்னா 10க்கு 10 அப்படிங்கிறது வந்து அதுக்கு 10ல். அதனால் நம்ம இப்போ அளவை அதிகரித்து பார்ப்போம். இந்த இதில் வந்து 20க்கு 20 அப்படிங்கிற, அதாவது 20 செல்ஸ்க்கு 20 செல்ஸ் அப்படிங்கிற எண்ணிக்கையில் நம்ம டேட்டா மேட்ரிக்ஸ் உருவாக்கி பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம அப்ளை கொடுத்தோம் அப்படின்னாக்கா ஓகே, எனக்கு ஒரே ஒரு சிங்கிள் டேட்டா மேட்ரிக்ஸ் ஒரே ஸ்கொயர்லேயே எனக்கு இந்த சப்ஸ்கிரைப் டு AOT அப்புறம் ஆச்சரியக்குறி அப்படிங்கிற தகவலை நான் டேட்டா மேட்ரிக்ஸாக மாற்றிட்டேன். ஓகே, இதுபோல் உங்களோட தகவல் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ செல்ஸ் இருக்கணும், எவ்வளோ பிக்சல்ஸ், ஒவ்வொரு செல்லோட பிக்சல் இருக்கணும், என்ன தகவல் இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நீங்கள் முடிவு பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் டேட்டா மேட்ரிக்ஸ். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது QR கோட், எக்ஸ்டென்ஷன்ஸ், ரெண்டர், பார்கோட் செக்ஷனில் QR கோட் அப்படிங்கிறது பரவலாக எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டும் கேள்விப்பட்டுக்கிட்டும் வரக்கூடிய ஒரு விஷயந்தான். QR கோடும் டேட்டா மேட்ரிக்ஸ் போல தான் இருக்குன்னு பார்த்துருக்கோம். எண்கள், எழுத்துக்கள், சிறப்பு குறியீடு எது வேணுமோ நம்ம QR கோடாக மாற்ற முடியும். குயிக் ரெஸ்பான்ஸ் கோட் அப்படிங்கிறது இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறது சில தகவல்களை பரிமாறத்துக்கு பயன்படுத்துகிறோம், அல்லது எண்களை பரிமாறத்துக்கு தகவல் எல்லாம் ஒன்று தான். அப்புறமேட்டு URLs, அதாவது வெப்சைட் அட்ரஸ், இது போன்ற தகவலை ஸ்கேன் பண்ணோடனே அந்த வெப்சைட்டுக்கு போகிற மாதிரி, அந்த லிங்க்குக்கு போகிற மாதிரி, இது மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்புறம் சில வெப்சைட்லலாம் வந்து லாகின் பண்ணுறதுக்கு, லாக் அவுட் பண்ணுறதுக்குலாம் வந்து QR கோட்ஸை பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் பேமெண்ட்ஸ், இப்போ வந்து கேஷ்லெஸ் இது மாதிரிலாம் வந்துச்சு இல்லையா,
அதனால் அந்த மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் மணி ட்ரான்ஸ்ஃபருக்குலாம் வந்து இந்த QR கோட்ஸை நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இதுபோல் QR கோட்ஸோட பயன்பாடு ரொம்ப விரிந்து போயிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம அந்த மாதிரியான QR கோடை நமக்கு தேவையான வடிவத்தில் நம்ம இன்க்ஸ்கேப்பில் எப்படி உருவாக்குறது அப்படின்னாக்கா, இங்கே டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எதை வந்து QR கோடாக மாற்றணுமோ அதை இங்கே கொடுக்கலாம். நான் வந்து aot யாரங்கிய வலைவலியோட யூடியூப் சேனல் லிங்க்கு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நான் இதில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்குது, உங்களுக்கு தேவையான மாதிரி ப்ரிசீஸாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் அப்ளை அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ QR கோடு க்ரியேட் பண்ணி வச்சு க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, இந்த QR கோடு தான் வந்து நம்ம யூடியூப் சேனலோட QR கோட். இதை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னாக்கா சில நொடிகள்லேயே நம்ம யூடியூப் சேனல் ஓப்பன் ஆகி உங்களுக்கு திரையில் காட்சி அளிக்கும். ஓகே, இது போல் வந்து நீங்கள் இன்க்ஸ்கேப்பை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான பார்கோட்ஸ், QR கோட்ஸ், டேட்டா மேட்ரிக்ஸ் இது போன்ற எல்லா விஷயங்களையும் சிறப்பாக பண்ணிக்க முடியும். இதெல்லாம் நீங்கள் எங்கே பயன்படுத்துவீங்க, இதெல்லாம் ஏன் பண்ணணும் இன்க்ஸ்கேப்பில் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அதாவது நீங்கள் வந்து சில ப்ராடக்ட் பேக்கேஜிங் இது மாதிரி டிசைனிங் பண்ணுறீங்க, அதாவது ஒரு ப்ராடக்டோட பேக்கேஜிங்கை டிசைன் பண்ணுறீங்க, அந்த அட்டைப்பெட்டி இதில் வந்து சில பாக்கெட்ஸ் இது மாதிரி ப்ராடக்ட் பேக்கேஜிங்கோட டிசைனிங் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த ப்ராடக்டோட டீட்டெயில்ஸை வந்து பார்கோடாவோ QR கோடாவோ அதில் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ அந்த தகவலை நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து வாங்கி நீங்கள் உங்கள் டிசைனிங்கில் இந்த மாதிரியான எக்ஸ்டென்ஷன்ஸ் மூலயமா அந்த டிசைனை நீங்கள் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா வந்து டிசைன் நம்ம பண்ணிடலாம், பார்கோடு QR கோடெலாம் நம்ம வந்து அது ஒவ்வொரு நுணுக்கத்தையும் தெரிஞ்சு பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு தான் அந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் நமக்கு பயன்படுது. அதே போல் சில விசிட்டிங் கார்டெலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த விசிட்டிங் கார்டோட ஹோல்டர், அந்த விசிட்டிங் கார்டோட நபர் வந்து ஏதாவது வெப்சைட் வச்சுருக்காரு அல்லது சில தகவலை வந்து QR கோடாக சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னாக்கா அந்த வெப்சைட்டோட QR கோடை நீங்கள் இது மாதிரி உருவாக்கி அந்த விசிட்டிங் கார்டிலே போடலாம். அப்போ அந்த விசிட்டிங் கார்டை பயன்படுத்தக்கூடியவங்க செல்ஃபோனில் லைட்டாக ஸ்கேன் பண்ணியே அவங்க வெப்சைட்டுக்கு போக முடியும். இதுபோல் பல இடங்களில் டிசைனிங்கில் இந்த மாதிரியான பார்கோடு, QR கோட்ஸ்லாம் வந்து தேவைப்படும். அப்போ நம்ம வெக்டரில், இன்க்ஸ்கேப்பில் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்போது நமக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பெருமளவு பயன்படும். ஓகே, அவ்வளோதான் இந்த சின்ன வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எனிபடி அவுட் த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அருங்கலை ஆற்றுக.